ஹாய் மக்களே, வெல்கம் டு நாலேஜ் vlog. நாங்கள் ரேமன் சமைச்சப்போ அந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோ எடுத்தோம். இல்லை மை மிஸ்டேக், நான் அதை சேவ் பண்ணாமல் விட்டேனா இல்லை டெலிட் பண்ணனா எனக்கு தெரியல. இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது. நேற்று நைட் என்கிட்ட வந்து கால் பண்ணி என் இன்ட்ரோ அனுப்ப சொன்னால் என்கிட்ட இன்ட்ரோ இல்லை. இப்போ நம்ம போயிட்டு என்ன சொல்ல போகிறோன்னா, அன்றைக்கி நம்ம எடுத்த இன்ட்ரோவை டெலிட் ஆச்சுடா, ஃபுட்டேஜ் இல்லைடான்னு சொல்ல போகிறோம். அவனுடைய ரியாக்ஷன் கோவப்படுறானா இல்லை போடுறானா ரியாக்ஷன் கேப்சர் பண்ணி ஏன் நம்ம ஒரு இன்ட்ரோவை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். மறக்காம ஞானிஸ் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ போய் வாங்க அவனுடைய இதை பார்க்கலாம். நான் தலைவா அன்றைக்கி நம்ம எடுத்த இன்ட்ரோ காணோம் தலைவா. என்னது நேற்று ஃபோன் பண்ணி இன்ட்ரோ எங்கன்னு கேட்டேன், இன்ட்ரோ காணோம். ஆமாம் இருக்கு. அன்னைக்கு இன்ட்ரோ எடுத்தோமான்னு தெரியல. சுரேந்திரனை தான் நம்ம போட்டு போகணும். அவன் அமுக்குனானா இல்லையான்னு தெரியல பட்டனை. ஏய் சீரியஸா இன்ட்ரோ இல்லடா. கேமரா வேற எத்தனை வந்துற? சீரியஸா இன்ட்ரோ இல்ல. இன்ட்ரோக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்றேன். கரண்டி கிடையாதா? கரண்டி இதுதான் தோசை கரண்டி மாதிரி வச்சிருக்கேன். உடையாம இருக்கும். இது தோசை கரண்டி தானே? இது எல்லாம் நூடுல்ஸ் பிரில்லியன்ட் காய். நூடுல்ஸ் உடஞ்சிச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது மட்டும் கஷ்டமா இருக்குல்ல, அதனால யாருமே கேட்கல. நீ யார் சொல்லாத, நம்மள யாரா கேட்கல. அது ரொம்ப அழகா சமைக்கிறாரு. உனக்கு நீங்க வந்து இது பண்ணிப்பேன், கமெண்ட் போட்டுப்பேன். நான் என்ன சொல்றேன், அவனை சொன்னேன், யார் அந்த பையன் அழகா சமைக்கிறேன். இப்பவே நம்மள பையன் பத்தியா ஜிம்பாடி பையன், அதனால கீழே ஏதாவது சிங்கிளா ஒரு பொண்ணு இருந்தீங்கன்னா இவனுக்கு ஐடி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. இவன் நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல விட மாட்டான் போல. இவன் நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்த்து எல்லாரும் போக் சொல்ல உள்ள போறோம். அப்புறம் யூடியூப் சேனலாவது அவ்வளவுதான். மேகில வந்து பெருசா சமைக்கிறதுலாம் இல்ல, 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான் ரெடியா இருக்கு. 2 மினிட்ஸ் மேகி எல்லாம் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. இதுதான் நம்ம சில்லி ஆயில். இங்க சில்லி பிளேக்ஸ், ஆரிகானோ இத வந்து போட்டு பின்னாடி கேமரா பின்னாடி இருக்கிறவங்க சாப்பிடணும். இது இல்லன்னா அவருக்கு மாறுகால் மாறிதான். மாறுகால் மாறி வாங்க போறாங்க. இது வந்து இதுல சீசனுங்களா? சில்லி பிளேக்ஸ், சில்லி பிளேக்ஸ். அவனுக்கு அந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் வராது. ஸோ அதெல்லாம் போட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து முட்டை. இதுதான் வந்து செய்முறை. இதுதான் செய்முறை. இந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேற யூடியூப்ல கூட ராமன் எப்படி செய்யறதுன்னு பாருங்க. வரலன்னா அப்படி ஒழுங்கா வரலன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. வேற ஏதாவது நல்ல வீடியோ பார்த்து நீங்க நல்ல யூடியூப் சேனல்ல வந்து அந்த வந்து வீடியோ பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். வந்து சும்மா நாங்க வந்து கண்டென்ட் இல்லைன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டி வச்சாச்சு. 10 நிமிஷம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேகணும். அதான் நம்ம ஹோம் டூர் போயிடலாம். வாங்க. ஹோம் டூர்னா இங்க வந்து ஒண்ணுமே இல்ல, பையன் வீடுதான் இருக்குது. ஒரு வீடியோ இருக்குது. பாத்தீங்களா எவ்வளவு கோடி வச்சிருக்கான்ட்டு பாத்தீங்களா? ஒரு வாரம் வச்சு பிரியாணி இது போயிட்டு இருக்குது. ஃபேஸ் வாஷ் இதுனா இது அந்த கிரீம் எல்லாம் வச்சிருக்கான் பையன். பரவாயில்ல, நல்லா தெரியாது. அவ்வளவுதான் ஒண்ணுல ஏதோ நாங்க சைனீஸ் மாதிரி ஆக போறோம். இதை வச்சு அப்படியே வச்சு நாங்க சாட போறோம். முகு பச்சு இதுவே ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து ஃபுல்லா இருட்டா இருக்கும். லைட் வச்சு உள்ள காட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லைட் எதுவும் இருக்காது. திருப்பாது இது லைட் அடிச்சுட்டு வரேன். ஹாய். இப்ப பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து லைட் கிடையாது. அதனால நம்ம வந்து உள்ளோம். நம்ம அதனால இப்படியே பண்ணோம். பாத்தீங்கன்னா ஏசி இருக்கு. இது வந்து ஒரு 3 கோடி ரூபாய் வரும். எப்படியாச்சு 3 கோடி வரும். அவ்வளவுதான். காசு அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு வீட்டுல எவ்வளவு துணி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாமே இது கூட அவன் போடக்கூடிய துணிதான் மக்கள். இல்ல இதெல்லாம் பத்தி பிராண்டடு 3 லட்சம் கிட்ட வரும். நம்ம சொல்ல முடியாது. அதுல ஊஞ்சல்லாம் இருக்குது. அடே லாலே லாலே லாலா லா போகுது. லாலே லாலே லாலா லா லாலே லாலே. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுறது பிடிக்கும்? இல்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 2 மினிட் ஆகுமா?
ஓகே மக்களே ஆளால வெந்த பக்கம் போதுமா பாருங்க. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. இந்த வெந்த பதம் வேகாத பதம்லாம் தெரியாதுடா. என்ன பண்ண இப்போ? சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க வெந்திருக்கா இல்ல இன்னும் கொஞ்சம் வேகணுமா தெரியல. அப்படியே வந்துட்டு போடாத. மண்புழு எடுத்து சிறிது நேரம் தண்ணியில் ஊற வைத்து இன்னும் கொஞ்சம் வேகணும் மூடி வச்சு அது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா சாப்ஸ்டிக்ல எப்படி சாப்பிடுறது ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? டாண்டியா தமிழ் மாட தமிழ் போட. ஸோ இதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இதெல்லாம் இது செஞ்சுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொண்டையில கூட ஆமா, இது பொங்கலுக்கு எல்லாம் கொண்டு வச்சுப்பாங்கல்ல, அதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்ட போறோம். விரல் இப்படி ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு சொல்றேன், நானே ஒரு யூடியூப் சேனலை பார்த்து மறந்துட்டேன். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி ஒண்ணு வச்சுக்கிட்டீங்க. இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரல்ல இப்படி ஒண்ணு வச்சுன்னு, இந்த விரல்ல ஒண்ணு இப்படி வச்சுன்னு அப்படியே மஜாவா. இது சாப்பிட்டு பண்ண மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. அதான் இதுதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் நம்ம சாப்ஸ்டிக்ல சாப்பிட போறோம். சமைக்கிறது கூட பெரிய விஷயமா இல்ல, சாப்ஸ்டிக்ல சாப்பிட போறதுதான் பெரிய விஷயமா இருக்கு. பெரிய பண்ணு இருக்கு போல. அப்ப தொடாத, செருப்பாலே அடிப்பான். எல்லாத்தையும் தொடாத, செருப்பாலே அடிப்பான். எதுவுமே தொடாத. நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கு. பார்க்கவே நாக்கு ஊறுது. இப்ப என்ன பண்றது? அடுத்து என்ன சமையல் இருக்கு? அவ்வளவுதான், எல்லாம் போட்டு. என்னடா இது ஏதோ இது மாதிரி இருக்கு? அது வந்து சீவேடா. சீவேட்னா கடல் பாசி. கடல் பாசிய கூட விட்டாக்க மாட்டோம், சாப்பிடணும். இது ரொம்ப ஸ்பைசின்றதுனால நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊத்தி சாப்பிட போறோம். நம்ம உங்க மட்டும்தான் ஃபுல்லா ஊத்தி சாப்பிடுறோம். ஒண்ணு பாதிக்கு இதெல்லாம் இல்ல, மொத்தத்தையும் சாப்பிடுறது பாதிடா. இதெல்லாம் இது விட்ட ஏற்கனவே நேற்று நண்டு சாப்பிட்டேன், சூடாக இருக்கும். போடு 3 கிலோ ஃபுல்லா போடு, சாப்பிடுவோம். நம்ம இப்ப கலக்கணுமா இத? இந்த நாள் தான் நான் சொல்றேன், யாராவது சிங்கிளா இருக்க பொண்ணுங்க ஐடி வேணும்னா சொல்லுங்க, கீழே டேக் பண்ணுங்க. அலோன் பாய் நம்ம கமிட் ஆகணும்னு ஆசைப்பட்டுதான். ஏற்கனவே காலேஜ்ல ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். இவனும் செப்டம்பர்ல இருந்து சுத்தி இருந்திருக்கான். இத பார்த்தாவது இதுதான் இவனோட பேசிக் ஸ்கில். சமையல் நல்லா பண்ணுவான். இன்னொரு பொண்ணு எது பிரேம், அதுதான் பிரேம். அது இன்னொன்னு கொட்ட ஃபுல்லா பிரேமே. வீடியோ கால சும்மா ஃபன் பண்ணாங்க, நான் ஃபுல்லா கொட்டப்பட்டேன். வீடியோ காலா இல்ல, நேர்மையான உண்மையான கொட்ட போறோம் பாரு. நான் இப்போ சத்தியம் கொட்ட போறேன். வாங்கடா. நாங்க எதுவும் வேஸ்ட் பண்ண விரும்பல, அவன் சாப்பிட மாட்டான்னு எனக்கு தெரியும். சோ அதனால அவன்கிட்ட 500 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு நாங்க அவனுக்கு பிரியாணி சாப்பிடுவோம். இப்ப போய் பிரியாணி வாங்கிட்டு என்ன போறோம்? அது உங்ககிட்ட 500 ரூபாய் இருக்கு. அது போதும். அப்ப இதுதான் பண்றது, பிரியாணி வாங்கலாம். இதை சாப்பிட்டுட்டு நாங்க அப்புறமும் போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். அதை வேணா முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுறோம். மம்மி இன்னும் 200 இருக்குமா? அது நம்ம கிட்ட கம்பெனிக்கு தட்டி விடாது. காசுனா உள்ளுத்துக்கு வச்சுக்கலாம் அவன் பையன். அப்ப 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. சொல்லுவோம் வர முடியும். ஆமா கிடையாது, 2 லட்சம் கிளாஸ் எல்லாம் போவாங்க. இப்போ நாங்க வந்து இதுல தனி சைடு போட போறோம். ஓ அந்த அந்த பவுல் எத்தனை போடுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? இது எத்தனை போடுவாங்க? உங்க அப்பா பண்ணுவாங்க. சொல்லிட்டு சும்மா எங்க காலேஜ் எல்லாம் அப்படிதான். சீவ்லெஸ் போட்ட மாதிரி உள்ள கேட்க போட்டு கூட வரல, ஏதோ சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன சேர்க்க மாட்டாங்க அவங்க. அப்புறம் வந்து எங்க 3 பேரோட இன்ஸ்டா ஐடியும் இன்ஸ்டா ஐடி எல்லாம் கொடுக்க முடியாது. நீ எதுனா பொண்ணு கூட்டிட்டு ஓடிடுவ. அப்புறம் நான் சும்மாவே கீழே டேக் பண்ணிருப்பேன். இவன் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டான், ஏதாவது பையனெல்லாம் கூட்டிட்டு வருவான். நீ மூட
வாய்ஸ் கொம்பள மாதிரி இருக்குன்னு யாரும் தப்பா இருப்பான். நான் வாய்ஸ் அப்படித்தான் பால் நல்லா போடுவான். ஆமா, எங்க ஃப்ரெண்ட் ஒரு சிங்கர் சூப்பர் சிங்கர் 9ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவன் நைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணான். அவன் அந்த மாதிரி கொஞ்சம் டைப்பு. அவன் சொல்றதெல்லாம் நம்பி மன்னிச்சு பாத்தீங்களா ப்ரோ, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது போட்டு விட்டுறது 1-3 சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ப்ரோ. அது கொஞ்சம் காரமா இருக்கும். நீ சாப்பிட்டு பார்த்ததுல சாப்பிட்டு பார்த்த அனுபவத்துல சொல்றேன். சோ ஆமா ப்ரோ, ரொம்ப வேலடி காரம் அடிக்குமா? ரொம்ப காரம் அடிக்கும். ரிஸ்க் எடுக்கணும். அப்புறம் மக்களே நீங்க கேமரா கொஞ்சம் தூக்கி காட்டுங்க, நாங்கெல்லாம் தெரியும். அப்புறம் நீ ரொம்ப கீழே இருக்கிட்டனா கை வடிக்கிற வேலை பிடிச்சினே வைத்துட்டு அப்ப எனக்கு பிடிச்சின்னு தெரியல. நீ எவ்வளவு பிடிச்சிருந்த, நீ பின்னாடி பிடிச்சிருந்த, நான் இது பிடிக்கிறது எவ்வளவு பிடிக்குது நானு. அதான் நாங்க பக்கத்துலனா இது கொஞ்சம் ஊட்டி சாப்பிடுவோம். முடிச்சாச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். சமைச்சு முடிச்சாச்சு. எது வேணா சாப்பிடு. இதுதான் வந்து அது உண்டு காரமா இருக்குல்ல, உண்டு ரொம்ப கோரமா இருக்கும். இல்ல சாப்பிட வராதா பாத்தீங்கன்னா ஊதுறான். பாத்தீங்கன்னா சாப்ஸ்டிக் நான் தான் சொல்லி கொடுத்தேன் 2 பேருக்கும். மக்களே எப்படி எடுத்துக்கோங்க. சாப்பிடுற சாப்ஸ்டிக்ல ஸ்பூன் மாதிரி சாப்பிடுற. நான் அப்படியே டவுட் பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வீட்டு பக்கத்துல சைனா ஆமா ஆமா சைனா ஆன்டி இருப்பான். சைனா ஆன்டி நான் தான் சொன்னேன், அவன் ஒரு அங்கிள் நம்பர் கூட சுத்தி சுத்தி அப்படியே சாப்ஸ்டிக்ல சாப்பிட கத்துக்கிட்டாங்க. அப்படிதான் பேசிட்டே இருப்பான். அவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சில்லியா ஊட்டி சாப்பிடுங்க. வரமாட்டேங்குது. உங்களுக்கு காரம் வேணும், உங்க ஃப்ரெண்டு பிளான் பண்ண வச்சு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 2 பேன் ஊத்தி கொடுத்துருவாங்க. அதோட பயங்கரம் பயங்கரமா இது காரமா இல்ல குட். அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணாரு இவரு. நாக்கு எப்படி இருக்கு ப்ரோ? நாக்கு பரவாயில்ல. பாத்தீங்கன்னா வாய்ப்புல இருந்திருக்கும். அதுக்குன்னா இந்த மேகிய வந்து என் ஃப்ரெண்டு சொன்ன சஜஷன் பண்ண சாப்பிட்டேன். லைஃப்ல இந்த மேகி ட்ரை பண்ணாதீங்க. அப்படி எடுத்து மூடணும். இவ்வளவு காரம் ப்ரோ. எவ்வளவோ சாப்பிட்டு முடியல. கொஞ்சம் 10 லேட்டு மூக்குல எல்லாம் வராத இடத்துல இல்லைன்னா நம்ம துவாரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் காரணம் இதுதான். காரணம் உங்களுக்கு அப்படி மாதிரி இன்னொரு சேலஞ்ச் என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து நாங்க ஜோலோ சிப்ஸ் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். அதை ட்ரை பண்ணலாமா எஸ்ஆர் கமெண்ட் பண்ணுங்க. அதிகமா எஸ் வந்து நாங்க ட்ரை பண்றோம், நோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். என்னென்ன இந்த மாதிரி ஸ்பைசியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். ஒரு 3 வீடியோ போட்டோம்னா ஒரு எப்பயாவது ஒரு வாட்டி சமைக்கிற வீடியோ வரும். அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுவோம். ஸோ அது வரைக்கும் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நானிஸ் வந்து அப்புறம் இதே மாதிரி பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும்னா முக்கியமா பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்க வீடியோ போட்டா இப்ப டப்புன்னு கிளிக் பண்ணி போய் பாத்துருங்க. இந்த மாதிரி பல கண்டென்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. எடுத்து கொட்டிட்டு பால் குடிச்சிட்டு அப்புறம் தெம்பா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உங்களிடம் விடை பெறுவதே அவ்வளவுதான் முடிஞ்சு. பாய்.